ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம மொகலாய் கிச்சனில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதோ உங்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ தக்காளி விழுது, பச்சை மிளகாய் 3, 1/4 கிலோ நறுக்கிய வெங்காயம், புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml, இஞ்சி பூண்டு விழுது 3 பெரிய டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு தூள், பட்டை 3, ஏலக்காய் 2, கிராம்பு 2, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அரிசி 3 பெரிய டம்ளர், நெய் 50 ml. நீங்கள் சாதாரணமாக தக்காளி சாதம் சாப்பிட்ருப்பீங்க, இது பிரியாணி ஸ்டைலில் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், 2 சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3ஐயும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதி வந்தவுடன் வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தோட 3 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் உப்பு சேர்க்காமல் வதக்கினா நமக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினோன்னே அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கை புதினா, 1 கை கொத்தமல்லி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம இங்கிட்டு போய் அரிசியை கழுவிக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சா நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவும் நல்லா கிண்டுங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அதை கிளறிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் அதுக்கு பாதி அளவு, உப்பு தேவையான அளவு, பட்டை கிராம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா சேர்த்து வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி சேர்த்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கிளறிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ சாதாரணமாக மூடி எடுத்து கொதிக்கிற அளவுக்கு மூடி வைங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சான்னா அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அரிசியை போட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு திரும்ப குக்கரை ஃபுல்லாக மூடிட்டு ஒரு 2 விசில் விடுவோம். 2 விசில் விடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். அடடா என்ன கமன்னு வாசம்! இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவியும் கிளறி எடுத்தால் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி. உங்கள் வீட்லேயும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.